வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிறிஸ்பி கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 2 கார்ன் உதுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ தண்ணியில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். கார்ன் வேகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் போதும். கார்ன்லாம் வெந்துருச்சு. இப்போ நாம் அதை தண்ணியிலேருந்து பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு கார்ன் வேக வச்சு வச்சுருக்கோம். கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கு, அரிசி மாவு எடுத்துருக்கோம், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, மிளகாய்த்தூள், சாட் மசாலா, மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், உப்பு எடுத்துருக்கோம். ஒரு பவுலில் வெந்த கார்னை போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். லெமன் ஜூஸ் கொஞ்சமாக விட்டுக்கலாம். கலந்து விட்டுடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டுருவோம். அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இந்த ரெண்டும் கார்ன் மேலே நல்லா கோட்டிங் ஆகணும். அப்போ தான் ஆயிலில் போட்டால் வெடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா ஆயிலில் போட்டால் வெடிக்கும். இந்த அளவுக்கு கோட் ஆகணும். ஆயில் சூடாகிறதுக்குள்ளே கோட்டிங் கொஞ்சம் உதிர்ந்துருச்சு. நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து எக்ஸ்ட்ரா அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து கலந்து பிசிறி இப்போ நான் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். கோட்டிங் சரியாக ஆகலைன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கோட்டிங் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கார்ன் டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா கார்னையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை ஆன எல்லா கார்னையும் பவுலில் போட்டுக்கலாம். சாட் மசாலா கொஞ்சமாக தூவிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்கோசம். கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பும் சேர்த்து குலுக்கி விட்டுக்கலாம். பரிமாறும்போது சின்னதாக அரிஞ்ச வெங்காயம், விதை இல்லாமல் அரிஞ்சு வச்ச தக்காளி, கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிக்கலாம். சூப்பராக கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.